இவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கிட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், அதே போல கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருஷகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 9க்கு அதிபதி. 11ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. நெருக்கடி நிலை அகல இருக்குது. நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேற இருக்குதுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் மேல் அதிகரிக்குங்க, பூர்த்தி செய்வாருங்க. ஆரோக்கியம் சீராகும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆச்சரியம் தரும். பொருளாதார நிலை உயர இருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பலவற்றில் உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி கை கூட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண்பாங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தந்தை பிள்ளை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. தனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. அதுவும் நீச்ச நிலையில் இருப்பதால கணவன் மனைவி உறவுகள்ல சில கசப்புகள் அவ்வப்பொழுது எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதனால் குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.